வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். அதிகாலை நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிக்கும் போது நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் தோணுது? நேற்றைய எச்சமிச்சமா நாம கடந்த கால கவலை, எதிர்கால பயம், கமிட்மெண்ட், கடை, இது மாதிரியான சவால்களோடையே நம்ம எந்திரிக்கிறோமா? இதெல்லாம் மாற்றி போட வேணாமா? அதற்கு என்ன பண்ணலாம்? இப்போ நான் நினைக்கிற சொல்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா, எழுதுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அதற்கு என்ன பண்ண போகிறோம்? நான் தாண்டா பெஸ்ட்டு, அதான் ஐ ஆம் த பெஸ்ட், என்னை விட சிறப்பானவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை, அவ்வளோ, நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறது. அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தாழ்வு மனப்பான்மையோட நீங்கள் செத்து பிழைப்பதை விட நான் தாண்டா கெத்து அப்படின்னு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் கஷ்டப்பட்டு போகலாம். ரெண்டாவது, என்னால் இது முடியும். இந்த பிரபஞ்சம் படைக்கும் போதே அவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளை படைச்சிருக்கு. நாம் தான் நம்மளோட கஷ்டங்களை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். அதை நிறுத்துவோம். எந்த ஒரு செயலையும் என்னால் செய்ய முடியும், இதை எழுதுகிறேன், ஐ கேன் டூ. எதுவாக இருந்தாலும் சரி. எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கு? என்னுடைய எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம், மிகச்சிறந்த எதிர்காலத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அடுத்தது, அந்த எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான நாள் தான் இன்னைக்கு. ஃபேண்டாஸ்டிக் டே. இந்த நாள் தான் பெஸ்ட் டே. இன்னைக்கு நான் 2 விஷயத்த செய்ய போறேன். ஒன்று, எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறது. எரிஞ்சு விழுறது, கடிஞ்சு பேசுறது, இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். ரெண்டாவது, எந்த செயல் செஞ்சாலும் சந்தோஷமா செய்வேன், அஃபெக்ஷனா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். இன்னொன்று, யாருக்கிட்டையும் நான் எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டேன். ஏன் நான் கேட்கணும்? ஒரு விஷயம் செய்யணும், நான் செய்யலை, எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். ஒரு விஷயம் செய்யணும், நான் செய்யலை, அதனால் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். ஒரு விஷயம் செய்யக்கூடாது, நான் செஞ்சுட்டேன், எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். இதை நான் மாத்துறேன். எதற்காகவும் இன்னைக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டேன். அதாவது நான் தப்பே பண்ண போகிறதில்ல, கான்ஷியஸாக அவேராக இருப்பேன். அடுத்தது, நான் பிறந்தது எதற்காக நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் நினைப்பதையெல்லாம் சாதிப்பதற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், அவ்வளோதான். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, நீங்கள் நினைச்சதை செய்ய போறீங்க, அவ்வளோதான். இதில் அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், எவனும் எதையும் சொல்ல போறதில்லை. அதை நம்ம காது கேட்க போறதும் இல்லை. மற்றவங்க ஏதாவது உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாலோ, நெகட்டிவ் பேசினாலோ உங்கள் காதுகள் கேட்கக்கூடாது, அவ்வளோதான். போயிட்டே இருக்கணும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதுலாம் கிடையாது. இந்த காதில் கேட்கவே கூடாது, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறணும். லாஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை பொக்கிஷமான வாழ்க்கை. ஒரு கேப்ல நான் பயணம் செஞ்சேன் நேற்று. அப்போ அவர் சொன்னார், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு பிறந்த நாள் சார் அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. எனக்கும் இன்னைக்கு உங்களுக்கும் பிறந்த நாளா எப்படி நான் கேட்டேன். அதுக்கு சொன்னார், சார் தூங்கி எந்திரிக்கிறோம், யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என் கேப்ல நீங்கள் வருவீங்கன்னே தெரியாது, எத்தனை பேர் தூங்குறாங்க, எந்திரிக்கிறதே இல்லை, அப்போ இன்னைக்கு நமக்கு பிறந்த நாள் தானே சார் அப்படின்னு சொன்னார். வெறும் 5ஆம் வகுப்பு படித்த ஒரு கேப் டிரைவர் சொன்ன விஷயம் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் பிறந்த நாள். இப்போதான் நீங்கள் புதுசாக பிறந்திருக்கீங்க, எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண போறீங்க. பணம்